இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாஜக அரசு இருக்கிறதே, முஸ்லிம்களுடைய சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி என்னென்ன புதிய புதிய மசோதாக்களை கொண்டு வந்து எப்படியாவது முஸ்லிம்களுடைய சொத்தை எடுக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் சட்டத்தை பாஸ் பண்றான். ஜனாதிபதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. உடனே பாஸ் ஆகுது. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு முஸ்லிமுடைய சொத்தை பிடுங்குவதற்காக வெறி பிடித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, பாருங்க, உதாரணமாக பாருங்க, நம்முடைய கண் முன்னால் பாபரி மஸ்ஜித், பாபரி பள்ளிவாசல் யார் கட்டியது? பாபருடைய காலத்திலே பாபருடைய தளபதி மீர் பாக்கி என்று சொல்லக்கூடியவர் பாபரி மஸ்ஜிதை கட்டினார். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் அதில் 5 வேளை தொழுகை நடைபெற்றது. ஜும்மாவுடைய தொழுகை நடைபெற்றது, ஈதுடைய தொழுகை நடைபெற்றது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலை, அப்படிப்பட்ட மஸ்ஜிதை இந்த இந்துத்துவவாதிகள், இந்த சங்கிகள் என்ன செய்தாங்க தெரியுமா? பாபரி மஸ்ஜித் இடத்திலே ராமர் பிறந்தார், ராமர் வளர்ந்தார், ராமர் விளையாடினார் என்று சொல்லி அதை கோர்ட்ல அதை கேஸ போட்டு சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு போய் என்ன செய்தாங்க தெரியல? அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தருகிறான். என்ன தீர்ப்பு தரான் தெரியுமா? ஓ மக்களே, இந்த பாபரி மஸ்ஜிதை பாபர் தான் கட்டினார், பாபருடைய தளபதி இருக்கிறார், மீர் பாக்கி தான் கட்டினார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 500 ஆண்டுகள் நீங்கள் தான் பயன்படுத்தினீர்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பாபரி மஸ்ஜிதை இடித்து, அதாவது ராமர் கோயிலை இடித்து பாபர் மஸ்ஜித் கட்டப்படவில்லை, அதுவும் உண்மை என்று அவர் சொல்கிறார். எல்லாம் சொல்லிவிட்டு சொல்றாரு, இதெல்லாம் இருந்தாலும் கூட, இந்த உண்மைகள் இருந்தாலும் கூட, இந்த எவிடன்ஸுகள் இருந்தாலும் கூட, இந்த ஆதாரங்கள் இருந்தாலும் கூட, எங்களுடைய இந்து மக்களின் கூட்டு மனசாட்சிப்படி, இந்து மக்களுடைய ஐதீகம் இருக்குல்ல, இந்து மக்களுடைய ஐதீகம் படி, இந்துத்துவ சங்கிகளின் ஐதீகம் படி, பாபரி மஸ்ஜித் இருக்கிற இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்குது. பார்த்தோமா இல்லையா? அன்பானவர்களே, இந்த காட்சியை உலகமே பார்த்தது, இந்த தீர்ப்பை உலகமே பார்த்து காரி துப்பியது. இப்படியெல்லாம் ஒரு தீர்ப்பு தருவார்களா என்று. தீர்ப்பு தந்தானா இல்லையா? பாபரி பள்ளிவாசல் உடைக்கப்பட்டதா இல்லையா? பாபரி மஸ்ஜித் சிதறிக்கப்பட்டதா இல்லையா? அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டி கும்பிடம் ஆரம்பித்து விட்டார்கள். அதே பாணியில் தான் இன்று என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதே பாணியில் தான் வக்ஃப் சட்டத்தை கொண்டு வருகிறான். கேட்டா என்ன சொல்றான்? வக்ஃப் திருத்த சட்டம். நீ யாரா எங்க சொத்தை திருத்துறதுக்கு? அன்பானவர்களே, வக்ஃப் திருத்த மசோதாவை கொண்டு வந்து என்ன செய்வான் தெரியுமா? ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகளை அபகரிப்பான், ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகளை இடித்து தரைமட்டமாக்குவான், ஆயிரக்கணக்கான மதரசாக்களை இடித்து தரைமட்டமாக்குவான், பல்லாயிரக்கணக்கான கபரஸ்தான் முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே அந்த இடத்தை பறிப்பான். படித்து சும்மா இருப்பானா? கபரை தோண்டி கூட வீசுவான். ஏன்? அவுரங்கசீப் கபரை பார்க்கலையா? தோண்ட போயிட்டு பார்க்கிறோமா இல்லையா? சகோதரர்களே, இதற்காகத்தான் வக்ஃப் திருத்த மசோதா என்று கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி எல்லா வகையான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்திலும் கூட முஸ்லிம்கள் நாம் அமைதியாக இருந்தால், போராட்டம் நடத்தாவிட்டால், நாளை மிகப்பெரிய ஒரு கை சேதம், மிகப்பெரிய ஒரு பாவமாக, குற்றமாக மாறிவிடும். ஏன் என்று சொன்னால், முன்னோர்கள், செல்வந்தர்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி இந்த சொத்தை வக்ஃப் செய்து சென்றார்கள். அந்த சொத்தை கூட நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம்கள் இருப்பது கேவலம் சகோதரர்கள். அதற்காகத்தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால், எவ்வளவு முடியுமோ, எங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ அந்த இடத்தில் கலந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கண்டனத்தை தெரிவிங்க. இந்த மாதிரி கண்டனத்தை தெரிவித்ததுனால தான் இந்த வக்ஃப் மசோதா சட்ட திருத்தம் இருக்குல்ல, நிறுத்தி வச்சிருக்கான். தீர்ப்பு தரல, நிறுத்தி வச்சிருக்கான். வேற ஏதாவது ஐடியா போடுவான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும்.